Hi friends, welcome to KD Service channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் ஓப்பன் வெல் மோட்டரோட கனெக்ஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் ஓப்பன் வெல் மோட்டரோட கனெக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போர் மோட்டருக்கு வரைஞ்ச மாதிரியே முதல்ல காயில் வரைஞ்சிப்போம். இது வந்து பெரிய காயில், முடிஞ்சு போகிறது சின்ன காயில். அதேமாதிரி ஆப்போசிட்லேயும் இது வந்து பெரிய காயில், முடிஞ்சு போகிறது சின்ன காயில். அதுமாதிரி ஸ்டார்டிங்க்கும் வரைஞ்சிக்கலாம். எல்லாத்துக்கும் வரைஞ்சாச்சு, சின்ன காயில் பெரிய காயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் போர் மோட்டர் கனெக்ஷன் பண்ண மாதிரியே தான் இந்த பெரிய செட்டையும் முதல்ல லூப் பண்ணிடணும். லூப் பண்ணிவிட்டு போன மோட்டரில் பண்ண அதே மிஸ்டேக் திரும்பவும் பண்ணுறேன். வேறு கலர் கொடுக்காம பார்த்திங்கன்னா பெரிய செட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பெரிய செட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து காமன் எடுக்கிறது. போர் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் சைடே புள்ளி வரும். அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு இந்த பக்கம் எடுத்ததும் இந்த பக்கம் சுற்றுச்சு. ஆனால் இதில் வந்து பேக் சைடு வந்து நமக்கு கனெக்ஷன் வரும். ஓப்பன் வெல்லில் பேக் சைடு கனெக்ஷன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் மோட்ரு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி சுற்றும். புரியுதுங்களா? பம்பில் வந்து அந்த மாதிரி அந்த டைரெக்ஷனில் சுற்றும். உங்களுக்கு பேக் சைடு இருக்கிறதுனால நீங்கள் இந்த கனெக்ஷனை வந்து இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா அப்படின்னா தான் இது வந்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். இதை வந்து காமனாக எடுத்தீங்க அப்படின்னா தான் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரெட்டு வந்து அப்படியே ஆறுன்னு வெளியில் எடுத்துடலாம். எல்லோ வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து மஞ்சளில் ஜாயின் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றும். உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து இப்படி இருக்குமா, ஓப்பன் வெல் இந்த இடத்துல பம்ப் இருக்கும், இந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் வெளியில் வரும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் வெளியில் வர்றதுனால நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்க கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் இப்படி சுற்றுமா, இப்படி இருந்து இப்படி சுற்றும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மோட்டரோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் எடுக்கிறதுனால மோட்ரு இப்படி சுற்றும். இப்படி சுற்றும் போது உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த சைடு ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து போர் மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும் வந்து கனெக்ஷன் மாறி இருக்கும். நீங்கள் போர் மோட்டரில் வந்து அதாவது ஸ்டார்டிங் எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ரன்னிங் எடுப்பீங்க, அதாவது மேலே எடுத்தீங்கன்னா. இல்லைன்னா உங்கள் சைடே வச்சிங்க. இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் ரன் ஆகும். லெஃப்ட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரன் ஆகும். அதை மட்டும் பார்த்துங்க. ஓப்பன் வெல்லுக்கும் போர் வெல்லுக்கும் வந்து இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ரெண்டுலேயுமே வந்து கனெக்ஷன் ரன்னிங் வந்து வேறு சைடு எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது ஸ்டார் டெல்டா பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.